தேர்ஸ்டே மார்னிங் அன்றைக்கி வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்தோம். ஸோ டக்குன்னு ஏதாச்சும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் சிம்பிளான்னு சொல்லிட்டு பிரிஞ்சால் ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரிஞ்சால் வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு அது பொரிஞ்சு வந்த பின்னாடி கத்திரிக்காய் போட்டுக்கணும். கத்திரிக்காய் வந்து ஃபுல் ஃபைனாக குக் ஆகணும். ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகணும். சால்ட் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கத்திரிக்காய் குக் ஆன பின்னாடி தக்காளி போடணும். இதுக்கு மெயின் ஒரே மசாலா தான். எம்டிஆர்லேருந்து வாங்கிபாத் மசாலான்னு சொல்லி ஒன்று வரும். ஸோ அதை வந்து நம்ம போட்டுவிட்டோம்னா நம்மளுக்கு இந்த தொக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் மாதிரி தெரியும். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். நான் வந்து இவங்க 2 பேர் கூட சேர்ந்து செஞ்சது வந்து டைம் போனதே தெரியல. ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரி இல்லாமல் கொஞ்சம் குழஞ்சிருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு கூட நல்லாயிருக்கும். ஸோ இதான் என்னோட வ்ளாக். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.